வணக்கம். வேந்தரின் நூற்றி வேளை பகல் செய்திகளுக்காக பிரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக மீனவர்களின் 42 படகுகள் விடுவிப்பு, ஒப்படைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. காஷ்மீரில் அதிகரித்து வரும் பதற்றம், ராஜ்நாத் சிங்குடன் மெஹபூபா ஆலோசனை. பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் விழா, தலைவர்கள் மக்கள் மாலை சூட்டி மலர் தூவி மரியாதை. தஞ்சை விபத்தில் பலியானோர் குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் ரூபாய், முதல்வர் பழனிசாமி உத்தரவு. இலங்கை கடற்படை கைப்பற்றி வைத்துள்ள தமிழக மீனவர்களின் 42 படகுகளை திரும்ப ஒப்படைக்குமாறு இலங்கையில் உள்ள ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி முதல் நவம்பர் 10ஆம் தேதி வரை தமிழக மீனவர்களின் இந்த 42 படகுகளை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தது. இந்த படகுகள் அனைத்தும் ராமநாதபுரம், நாகை, புதுக்கோட்டை, தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்களின் படகுகள். இவை தொடர்பான வழக்கு இலங்கை நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் மனிதாபிமான அடிப்படையில் தமிழக மீனவர்களின் 161 விசைப்படகுகளில் முதல் கட்டமாக 42 படகுகளை திரும்ப ஒப்படைக்க ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து தலைமன்னாரில் உள்ள 10 படகுகளும், புத்தளம் பகுதியில் உள்ள 5 படகுகளும் வரும் 17ஆம் தேதியன்று விடுவிக்கப்படும் என கூறப்படுகிறது. அரசாங்கம் சொல்லியிருக்கிற 42 படகு நல்ல கொண்டு வரக்கூடிய நிலைமையில இருக்கா, இல்ல தண்ணிக்குள்ள மூழ்கி போயிருக்க படகு சொல்லியிருக்காங்களான்னு தெரிய மாட்டேங்குது. அரசாங்கம் இதுல துரித நடவடிக்கை எடுத்து அந்த மாதிரி மூழ்கி போன படகா இருந்தா அதுக்குண்டான நஷ்டஈடை நம்ம மீனவ மக்களுக்கு அரசாங்கம் வாங்கி கொடுக்கணும். படகுகளை மீட்டு தந்தது ரொம்ப சந்தோஷம். இலங்கை அரசு இதே மாதிரி கருணையோட மறுபடியும் மற்ற படகுகளையும் உடனடியாக விடுவிச்சு மீனவர்களை வாழ வைக்கிறதுக்கு உண்டான வழியை மத்திய அரசு, மாநில அரசு, இலங்கை அரசு எல்லாம் சேர்ந்து செய்யணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சத்தோரா பகுதியில் ராணுவத்துக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடந்த மோதலில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. நேற்று பந்திப்போரா மாவட்டம் புஷ்வாரி பகுதியில் ஷாபாஸ் மர் என்ற தீவிரவாதியை ராணுவத்தினர் வளைத்து பிடித்தனர். அவரிடம் இருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்நிலையில் ட்ரால் பகுதியில் உள்ள சத்தோரா என்ற இடத்தில் தீவிரவாதிகளின் பதுங்கிடத்தை ராணுவத்தினர் இன்று காலையில் சுற்றி வளைத்தனர். சில மணி நேரம் நடந்த துப்பாக்கிச் சண்டைக்கு பின் தீவிரவாதிகளில் 2 கொல்லப்பட்டனர். அங்கு தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடந்து வருகிறது. இதனிடையே காஷ்மீரின் பாதுகாப்பு நிலை குறித்து முதல்வர் மெஹபூபா தில்லியில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் பேச்சு நடத்தினார். கடந்த 10ஆம் தேதி காஷ்மீர் அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசிக்க சென்ற பக்தர்களின் பேருந்து மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். அதில் 7 பக்தர்கள் வரை சுட்டுக் கொல்லப்பட்டனர். காஷ்மீரில் நாளுக்கு நாள் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் தில்லி சென்றுள்ள காஷ்மீர் முதல்வர் மெஹபூபா இன்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். पूरे कंट्री का जो सपोर्ट रहा, जिस तरह से पूरे मुल्क में भाईचारा बना रहा, कश्मीर की समस्या का जो है हम खुल के सब इकट्ठे मुकाबला कर रहे हैं. धारा 370 का खास ख्याल रखा जाना चाहिए. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வருகிற 17ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் இதில் நாட்டின் பாதுகாப்பு, GST, பசு பாதுகாவலர்களின் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வருகிற 17ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்க வருமாறு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் அழைப்பு விடுத்துள்ளார். ஆளும் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ள இந்த கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தின் முதல் நாளன்று மறைந்த மக்களவை உறுப்பினர் வினோத் கண்ணா மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் பல்லவி ரெட்டி ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்படும். பின்னர் நாடாளுமன்றத்தின் முதல் நாள் கூட்டம் ஒத்திவைக்கப்படும். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி சென்னையில் காமராஜரின் திருவுருவ படத்திற்கு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாள் தமிழகம் முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள காமராஜரின் சிலை அருகே வைக்கப்பட்டிருந்த அவருடைய திருவுருவ படத்திற்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.
நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஜெயக்குமார், KP அன்பழகன், சரோஜா, வெல்லமண்டி நடராஜன், தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன், பேரவை உறுப்பினர்கள் வெற்றிவேல், நடராஜன் உள்பட பலரும் பங்கேற்று மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தஞ்சை வல்லம் பகுதியில் நடந்த வாகன விபத்தில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு முதல்வர் பழனிசாமி 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்துள்ளார். தஞ்சாவூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வல்லம் பகுதியில் அரசு பேருந்தும் இரும்பு கம்பி ஏற்றி வந்த மினி லாரியும் மோதிய விபத்தில் பேருந்து ஓட்டுநர், மினி லாரி ஓட்டுநர் மற்றும் 7 பெண்கள் உள்பட 10 பேர் பலியாகினர். 23 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களில் 19 பேர் தஞ்சை அரசு மருத்துவமனையிலும் 4 பேர் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்று காலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பலியானோரின் உறவினர்களையும் காயமடைந்தோரையும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இந்நிலையில் தஞ்சை விபத்தில் பலியானவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் பழனிசாமி இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், காயமடைந்த 23 பேருக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை மற்றும் சின்னக்கல்லார் ஆகிய இடங்களில் தலா 10 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நாளையொட்டி சென்னை வடபழனி சிம்ஸ் மருத்துவமனையில் சிறப்பு முகாமை தொடக்கி வைத்த SRM குழும சேர்மன் ரவி பச்சமுத்து இலவச சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். சென்னை வடபழனியில் உள்ள சிம்ஸ் மருத்துவமனையும் ஆதி ஜீவன் நிறுவனமும் இணைந்து நடத்திய பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நாளையொட்டி தீக்காயம் மற்றும் அமில வீச்சினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ முகாம் மற்றும் செயல்முறைகள் விளக்க நிகழ்ச்சியை நடத்தின. இதையொட்டி இலவச அறுவை சிகிச்சைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 70 பேரில் முதல் கட்டமாக 15 பேருக்கு வரும் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் இலவச பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் பங்கேற்று சிகிச்சை பெறுவோருக்கு SRM குழும சேர்மன் ரவி பச்சமுத்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தீக்காயம் மற்றும் அமில வீச்சினால் ஏற்படும் விளைவுகள் மற்றும் அவற்றிலிருந்து பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டு வருவதும் சிகிச்சையை எதிர்கொள்வதும் மிகவும் வேதனை தரும் நிகழ்வுகள் என்றார். இதனால் நம்பிக்கை இழந்து வரும் சிலருக்கு இந்த இலவச பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை முகாம் மூலம் நல்ல வழி பிறக்கும் என்றும் நம்புவதாகவும் ரவி பச்சமுத்து குறிப்பிட்டார். இதுபோன்ற சேவையை சிம்ஸ் மருத்துவ நிர்வாகம் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் ரவி பச்சமுத்து குறிப்பிட்டார். இன்னைக்கு இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி டேல இங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்காக நான் பங்கெடுத்துக்கிறதுல ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சிம்ஸ் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டலாக பார்ப்பாங்க, இல்லை ஒரு பிஸ்னஸாக நிறைய பேர் வெளிலேருந்து காம்படிட்டர்ஸ் நினைப்பாங்க. நான் அப்படி பார்க்கல. எப்போவுமே என்ன நினைக்கிறேன்னா, எங்கள் உள்ளத்துலேருந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதை ஒரு சர்வீஸாக தான் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறோம். அதனால் எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சர்வீஸுங்கிறது இன்ஹெரிட்டன்ஸ் கண்டினியூஸாக ஃபேமிலியில் வந்துகிட்டே இருக்கிறது. இந்த விழாவில் சிம்ஸ் மருத்துவமனையின் துணைத் தலைவர்கள் டாக்டர் K. ஸ்ரீதர், ராஜு சிவசாமி, பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை வல்லுநர் பேராசிரியை நிர்மலா சுப்பிரமணியன் மற்றும் அதிஜீவன் நிறுவனத்தின் நிறுவனர் பிரக்யா சிங் உள்பட பலர் கலந்து கொண்டனர். மேட்டூர் நீர்மட்டம் 25 அடியாக உயர்வு, அணை நீர் திறப்பு 1200 கன அடியாக அதிகரிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
விருதுநகரில் காமராஜர் திருவுருவ சிலைக்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாள் தமிழகம் முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விருதுநகரில் காமராஜர் மணி மண்டபத்தின் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முன்னால் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் முனுசாமி, பாண்டியராஜன், சட்டப்பேரவை உறுப்பினர் சண்முகநாதன், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து பிறந்த நாளான இன்று சென்னையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் பயணிகளுக்கும் இந்திய ஜனநாயக தொழிலாளர்கள் பேரவை சார்பாக இனிப்பு வழங்கப்பட்டது. இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்துவின் பிறந்த நாள் இன்று பல்வேறு இடங்களில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இந்திய ஜனநாயக தொழிலாளர்கள் பேரவையினர், மாநகர பேருந்து தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து கோட்ட போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். பயணிகள், பெண்கள், குழந்தைகளுக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் இந்திய ஜனநாயக தொழிலாளர்கள் பேரவையின் மாநில பொதுச் செயலர் சேவியர், செயலர் தேவதாஸ் உள்பட பேரவை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். தொழிலாளர்களுடைய பாதுகாவலராகிய இளைய வேந்தர் என்கின்ற ரவி பச்சமுத்து எங்கள் ஐயா பிறந்த நாளை போக்குவரத்து தொழிலாளர்கள் அனைவரும் மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். தொழிலாளருக்கு அனைவருக்கும் இனிப்பு வழங்கி ஐயா டாக்டர் பாரிவேந்தர் அவர்களின் வழிவந்த இளைய வேந்தரின் செயல்கள் அனைத்தும் தொழிலாளர்களுக்கு என்ன செய்கிறோம் என்று கல்வி உதவியும் மருத்துவ உதவியும் ஐயா அவர்கள் தலைமையில் செய்து இருக்கின்றோம் என்று கூறி தொழிலாளர்கள் கூறி அவர்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டு இருக்கிறோம். மதிப்புக்கு மரியாதைக்குரிய ரவி பச்சமுத்து அவர்களுடைய பிறந்தநாள் இன்று கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அனைத்து தொழிலாளர்களுக்கும் இனிப்பு வழங்கி கொண்டிருக்கிறோம். மருத்துவம், கல்வி ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இளையவேந்தர் அவர்களும் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களும் தொழிலாளர்களுக்கு எல்லா உதவியும் செய்ய தயாராக இருக்கிறாங்க. தொழிலாளர் நண்பர்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இது வரைக்கும் நடந்த நிகழ்வுகளிலே ஐஜிகே வரலாற்றில் இது ஒரு பொன்னான நாள், பொன்னான நிகழ்ச்சி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்துவின் பிறந்த நாளையொட்டி கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கட்சி கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்துவின் பிறந்த நாள் கட்சி தொண்டர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட தலைவர் நாஞ்சில் இறுதியராஜ் தலைமையில் நாகர்கோவில் நகரின் மைய பகுதியான செம்மாங்குடி சாலையில் இந்திய ஜனநாயக கட்சியின் கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து முன்னாள் முதல்வர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி வேப்பமூடு சந்திப்பில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மருத்துவ மாணவர் சேர்க்கையில் உள்ள உள் இட ஒதுக்கீட்டை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது கவலை அளிப்பதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்சியிலிருந்து திருநெல்வேலி வரை செல்லும் இன்டர்சிட்டி ரயிலை திருவனந்தபுரம் வரை இயக்க வேண்டுமென மத்திய அமைச்சர் சுரேஷ் பிரபுவுக்கு பல்வேறு கட்சியினரும் வணிகர்களும் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து திருச்சியிலிருந்து திருநெல்வேலி செல்லும் இன்டர்சிட்டி ரயில் திருவனந்தபுரம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீட்டிக்கப்பட்ட ரயில் சேவையை மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக அமைச்சர்கள் வளர்மதி, மக்களவை உறுப்பினர்கள் ரத்னவேல், குமார் ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். இதே ரயிலில் மதுரை வந்தடைந்த பொன் ராதாகிருஷ்ணன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது மருத்துவ மாணவர் சேர்க்கை உள் இட ஒதுக்கீடு தொடர்பாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகருடன் பேச உள்ளதாக அவர் கூறினார். நம்முடைய மாணவர்கள் பாதிக்கப்படுவது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இது குறித்து நிச்சயமாக மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய பிரகாஷ் ஜவடேகர் அவர்களோடு நான் பேச இருக்கிறேன். நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மீனாட்சிபுரத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் இருவருக்கு அரிவாள் வெட்டு விழுந்தது. மீனாட்சிபுரம் நடுத்தருவில் சந்தன மாரியம்மன் கோவில் உள்ளது. இங்கு வழிபாடு நடத்துவது தொடர்பாக இரு தரப்பினருக்கு இடையே மோதல் இருந்து வந்தது. இது தொடர்பான வழக்கு 10 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த நிலையில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிரிவினர் மாறி மாறி வழிபாடு நடத்தலாம் என நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பு வழங்கியது. நீதிமன்ற உத்தரவை அடுத்து கடந்த 10 நாட்களுக்கு முன்னர்
ஒரு பிரிவினர் வழிபாடு நடத்தி திருவிழா கொண்டாடினர். நேற்று மற்றொரு பிரிவினர் அவர்கள் பங்குக்கு வழிபாடு நடத்த முயன்ற பொழுது கல்வீச்சு நடந்தது. இதனையடுத்து மோதல் வெடித்து வேலுசாமி, முத்துகிருஷ்ணன், பிச்சையம்மாள் என்ற மூவருக்கு அரிவாள் வெட்டு விழுந்தது. 10 பேர் காயத்துடன் வத்ரா இருப்பு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேற்கொண்டு கலவரம் பரவாதபடி அங்கு ஏராளமான காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். மேட்டூர் அணையில் நீர்வரத்து உயர்ந்துள்ளதால் குடிநீருக்காக வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 500 கனஅடியிலிருந்து 1200 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகத்தில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த 29ஆம் தேதி கர்நாடக அணைகளிலிருந்து வினாடிக்கு 3365 கனஅடி நீர் வீதம் திறக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து இல்லாத நிலையிலும் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் அணைக்கு நீர்வரத்து உயர்ந்துள்ளதால் இன்று முதல் குடிநீருக்கான நீர் திறப்பு 1200 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 25 அடியாகவும் நீர் இருப்பு 5.53 TMC-ஆகவும் உள்ளது. அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 3301 கனஅடியிலிருந்து 3501 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பிரான்ஸ் தேசிய நாளையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற வண்ணமயமான வான வேடிக்கை நிகழ்ச்சியை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட பலர் கண்டு ரசித்தனர். கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் நாள் பிரான்ஸ் நாட்டில் பாஸ்டில் சிறைச்சாலையை புரட்சி மூலம் மக்கள் தகர்த்தெறிந்த நாள் அந்த நாட்டின் தேசிய நாளாக கொண்டாடப்படுகிறது. இதன்படி பிரான்சின் சன்னல் என அழைக்கப்படும் புதுச்சேரியிலும் பிரான்ஸ் தேசிய நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரான்ஸ் தூதரகம் முன்பு வண்ணமயமான வான வேடிக்கைகள் நடைபெற்றன. வானத்தில் வெடித்த மத்தாப்பு சிதறல்களை கண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட பலர் ஆரவாரத்துடன் கைத்தட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். முன்னதாக பிரான்ஸ் தூதரகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, புதுச்சேரி முதல்வர் நாராயணசுவாமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ஃப்ரெண்ட்ஸ் விடுதலை தினம், அதனால நாங்கள் பீச்சுக்கு வந்தோம். நிறைய பட்டாசுலாம் வெடிச்சாங்க, கலர்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. பீச்சுக்கு வந்தோம், ஃப்ரெண்ட்ஸு ஆஃபீஸை பார்த்து கலர்ஃபுல்லாக பட்டாசு வெடிச்சிது, பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாண்டிச்சேரியில் கோசிலா இருக்கா இன்றைக்கி செஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் நல்லா அமேசிங் பண்ணோம். வான வேடிக்கை கலர் கலராக போடுறது எல்லாமே அங்கே போட்ட மாதிரி இங்கேயும் நல்லா இதுவாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சிவகங்கையில் காளியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சிவகங்கை பிள்ளைவயல் அருள்மிகு காளியம்மன் கோவில் 63வது பூச்சொரிதல் விழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பூக்குழி இறங்குதல், கரகம் எடுத்தல், தீச்சட்டி ஏந்துதல், பால்குடம் சுமந்து வருதல், பொங்கல் வைத்தல், மாவிளக்கு ஏற்றுதல் என விடிய விடிய இந்த விழா நடைபெற்றது. பின்னர் 14 ஜோடி பெரிய மாடுகளும் 33 ஜோடி சின்ன மாடுகளும் பங்கேற்ற மாட்டுவண்டி பந்தயம் நடந்தது. மதுரை சாலையின் இருபுறமும் திரண்டு மக்கள் இந்த போட்டியை கண்டுகளித்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உண்டியல்களில் பக்தர்கள் 94 லட்சம் ரூபாய் வரை காணிக்கை செலுத்தி இருப்பது தெரிய வந்துள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் பல ஆயிரம் பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம். முதலில் அண்ணாமலையார் கோவில் சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பின்னர் 14 கிலோமீட்டர் நீளம் உள்ள மலைப்பாதையை பக்தர்கள் சுற்றி வருவார்கள். அப்போது தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற அண்ணாமலையார் கோவில் உண்டியல் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள உண்டியல்களில் பக்தர்கள் காணிக்கை செலுத்துவார்கள். இந்த உண்டியல்கள் நேற்று கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டு பக்தர்களின் முன்னிலையில் அதில் இருந்த பணம் எண்ணப்பட்டது. அப்போது மொத்தம் 94,44,576 ரூபாயும் 221 கிராம் தங்கம், 221 கிராம் வெள்ளிப் பொருட்களையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருப்பது தெரியவந்தது. 36 மாடி கட்டடத்தில் தீ விபத்து, பலர் படுகாயம், பலர் சிக்கி தவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவின் ஹவாய் தீவின் தலைநகரமான ஹோனலுலு பகுதியில் 36 மாடி கட்டடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த கட்டடத்திற்குள் பலர் சிக்கி இருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. ஹவாய் தீவின் தலைநகரம் ஹோனலுலு. இங்கே உள்ள 36 மாடி மார்க்கோ போலோ கட்டடத்தில் ஏராளமான குடியிருப்புகள், அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. இன்று அங்கு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீயினால் கரும்புகை சூழ்ந்ததால் கட்டடத்தின் உள்ளே இருந்தவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. அவர்கள் அவசரமாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தீப்பிடித்த கட்டடத்திற்குள் யாராவது சிக்கி இருக்கிறார்களா என ஹெலிகாப்டர் உதவியுடன் 60க்கும் மேற்பட்ட மீட்புக் குழுவினர் தேடி வருகின்றனர். சேலத்தில் கபடி போட்டியில் வெற்றி பெற்ற மின்வாரிய ஊழியர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்த போட்டியில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் வரும் 27ஆம் தேதி வேலூரில் நடைபெறவுள்ள மண்டலங்களுக்கு இடையிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர். மின்வாரிய ஊழியர்களுக்கான கபடி போட்டிகள் சேலம் மகாத்மா காந்தி விளையாட்டுத் திடலில் நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். கபடி போட்டியில் தனி திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதில் தேர்வாகும் வீரர்கள் 8 மண்டலங்களுக்கு இடையே வரும் 27ஆம் தேதி வேலூரில் நடைபெற உள்ள போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். இதுபோல சதுரங்கம், டென்னிஸ் போட்டிகளும் நடைபெற்றன. மின்வாரிய ஊழியர்களுக்கு மன அழுத்தத்தை போக்கி புத்துணர்வை ஏற்படுத்த இந்த போட்டிகளை நடத்துவதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுடைய ஒற்றுமையை மேம்படுத்துவதாக இருக்குது இந்த போட்டி நடக்கிறது. இது ஆண்டுதோறும் நடக்கும். எல்லா ஈவெண்ட்டும் இருக்குது. கபடி, வாலிபால், ஃபுட்பால், கேரம், செஸ், அத்லெட் எல்லாமே இருக்குங்க. எல்லா போட்டியிலும் ஹாக்கி இருக்கு. எல்லா போட்டியிலும் நடக்குது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக மீனவர்களின் 42 படகுகள் விடுவிப்பு, ஒப்படைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. காஷ்மீரில் அதிகரித்து வரும் பதற்றம், ராஜ்நாத் சிங்குடன் மெஹபூபா ஆலோசனை. பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் விழா, தலைவர்கள் மக்கள் மாலை சூட்டி மலர் தூவி மரியாதை. தஞ்சை விபத்தில் பலியானோர் குடும்பத்துக்கு தலா 1 லட்சம் ரூபாய், முதல்வர் பழனிசாமி உத்தரவு. இத்துடன் வேந்தரின் ஒற்றைவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.